ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 11ல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபாஸ்டிங் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் முதல்ல. அப்புறம் நம்ம ஊர் நாகர்கோவில் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே என் ஃப்ரெண்ட் என்னென்னா, சிக்கனை வந்து உள்ளெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது அப்படின்னா, சிக்கன் கறி சாப்பிட மாட்டான். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, கல்யாண வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, சில வீட்டில் பாய் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி ஒரு டைப்பாகவும் வைப்பாங்க, ஒரு டைப் பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன்லாம் வைப்பாங்க. ஸோ சிக்கன் எப்படி மேக்னேட் பண்ணுறது, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு வாங்க. பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஆனியனை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். ஸோ ஒரு பாத்திரத்தில் பிரியாணி இது நல்லா கழுகி இப்போ பிரியாணி ரைஸை என்ன பண்ணியிருக்கேன் வந்து கொதிக்க வச்சு தண்ணி கொதித்த உடனே அரிசியும் போட்டுட்டு உப்பு 2 சொட்டு எண்ணெய் பேடிஸ் இதையும் வேக வச்சு எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை ஒரு இதில் மாற்றி வச்சுட்டு சிக்கனை நல்லா கழுகி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் புரட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பொடி, இறைச்சி மசாலா, கரம் மசாலா, அரிசி மாவு பொடி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் பொடி, தயிர், முட்டை, ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் எல்லாம் போட்டு பிசைஞ்சு மேக்னேட் பண்ணி இது 1/2 மணி நேரம் கழித்து எண்ணெயில் போட்டு என்ன பண்ணணும்னா வறுத்து நல்லா ஸ்பைஸியாக கிரிப்ஸியாக அப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பிரியாணி மசாலா வந்து அதுதான் கிரேவி, அது ரெடி பண்ணலாம். ஸோ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன், சில்லி அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா இதில் என்ன அப்படின்னா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, இறைச்சி மசாலா, இவ்வளவும் போட்டு என்ன பண்ணிட்டோம் நல்லா மசாலா இது பிடிக்கணும். ஒரு லேயருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இந்த பொரிச்சு வச்சு சிக்கனையும் போட்டுட்டு கேப்சிகமும் போட்டுருக்கு. சிக்கன் இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்து வச்சிடணும் ஒரு செப்பரேட்டாக. இது நம்ம லேயராக தான் பண்ண போகிறோம், சூப்பராக பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா நல்லா அந்த கிரேவியை வந்து நல்லா வதக்கிட்டு கேப்சிகம் இதெல்லாம் லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் கொரியண்டர் லீஃப், மின்ட் லீஃப் ரெண்டுமே சேர்த்து பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மின்ட்டில் நல்லா டைஜஸ்ட் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்னஸாக கிடைக்கும். ஸோ நல்லா இது பண்ணிக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்து கிரேவி கிடைக்கணும். அந்த திக்னஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு லேயராக பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு மசாலா இதெல்லாம் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்சுருக்கோம்ல ஆனியன் அதையும் ஒரு லேயர் போட்டிருப்பேன். திருப்பி ஒரு லேயர் வந்து சிக்கனும் போட்டேன். மேலே ரைஸும் போட்டாச்சு, அதுக்கு மேலேயும் சிக்கன். இவ்வளோ நல்லா இது பண்ணிவிட்டு முட்டையும் வேக வச்சு அதுக்கு மேலே வச்சு பாருங்க சிக்கன் பொரிச்சு வச்சது, ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டு. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பாய் பாய்.